அல்லாஹ்வோடு இன்னொரு தெய்வத்தை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடன் இன்னொரு தெய்வத்தை நீங்கள் ஆக்க வேண்டாம். ஃபதக்உத மذ்மூமம் மக்தூலா. ஃபதக்உத் குஊத் என்றது உட்கார்றது. நீங்கள் உட்கார்ந்து விடுவீர்கள், அப்படியே இருந்து விடுவீர்கள். மذ்மூமம் மக்தூலா, இங்க இணை வச்சா உலகத்துல என்ன ரிசல்ட் ஏற்படும் அல்லாஹ் சொல்றான். மறுமையில நிரந்தர நரகம் நம்ம படிச்சுக்கிறோம். மறுமையில நிரந்தர நரகம் நம்ம படித்திருக்கிறோம். அல்லாஹ் முதலாவது இங்க என்ன சொல்றாருன்னா, உலகத்திலே உனக்கு என்ன கிடைக்கும்? ஃபதக்உத மذ்மூமம் மக்தூலா. நீங்க உங்களுக்கு என்ன ரிசல்ட் இதில் ஏற்படும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் நிந்திக்கப்படுகின்ற, விமர்சிக்கப்படுகின்ற, தூற்றப்படுகின்ற, மற்றவர்களால் கணக்கெடுக்கப்படாதவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். அலட்சியப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். மக்தூல், கேவலப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். மறுமை தண்டனையே இது குறிக்குது, இல்லாம இல்லை. ஆனா முதல் விஷயம் என்ன? உலக விஷயத்தை முதலாவது குறிக்குது. யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ இதை நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, அல்லாஹு தஆலா இதை என்னது தண்டனையாக சொல்கிறான், அப்படி நீங்க கேவலப்பட்டு அப்படி நினைக்க கூடாது. இந்த சமுதாயத்தில் யார் இணை வைத்தாலும், யார் அல்லாஹோடு இன்னொரு தெய்வத்தை நம்பினாலும், ஃபர்ஸ்டே என்ன செஞ்சுட்டு சிந்தனையில கோளாறு வந்துட்டு, ஃபர்ஸ்டே என்ன செஞ்சுட்டு சிந்தனையில கோளாறு வந்தாச்சு. சிந்தனையில கோளாறு ஒத்த அங்கேயே ஏற்படுத்த ரெடி என்றா, இவ்வளவு தெளிவான இடத்துல ஏற்படுத்த ரெடி என்றா. அதான் சொல்லுவாங்க, சமுதாயத்துடைய உயர் நீதிபதிகளாக இருக்கிறாங்க, ஆனா சிலை வணங்குறான். அவனுக்கு ஜட்ஜ் பண்ண இல்லாமிக்காத, எதை வணங்குறான்? சிலை வணங்குறான். அவன் என்ன செய்யறவன்? நீதிமன்றத்தில் இருந்து ஜட்ஜ் பண்றவன், இது பிழை, இது சரி, இதான் செய்யணும், அதான் செய்யணும் அப்படின்னு ஜட்ஜ் பண்றவன். அவனுக்கு எதை ஜட்ஜ் பண்ண இல்லாம இந்த சிலையை வணங்க கூடாது அந்த ஜட்மெண்ட்லுக்கு அவனுக்கு விளங்கல. அதுல அப்ப அதிலிருந்தே அவனுக்கு என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? சிந்தனை கோளாறு அங்க என்ன செஞ்சுட்டான், அவன் ஏற்படுத்திட்டான். யார் இங்க கோளாறு ஏற்படுத்திட்டானோ அவன் எல்லா இடத்துல என்ன செய்யும்? அவனுக்கு சிந்தனையில கோளாறு வரும். சிந்தனையில கோளாறு வந்தா ஒழுக்கத்துல கோளாறு வரும். ஒழுக்கத்துல கோளாறு வந்தால் அவனது வணக்க வழிபாட்டு முறைமைகள்ல கோளாறு வரும், வாழ்க்கையில கோளாறு வரும். எனவே அவன் ரெண்டு விஷயம் அவனுக்கு கிடைக்கும், மذ்மூம் மக்தூல். தம் என்றது நிந்திக்கிறது, ஹுத்லான் என்றது இழிவு. இது ரெண்டுமே உனக்கு என்ன செய்யும்? மذ்மூம மக்தூலா. அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி உட்கார்ந்து விட வேண்டிய ஒரு நிலை உனக்கு என்ன செய்யும்? ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ முதலாவது ஒரு சிறந்த சமுதாயத்துக்கான முதல் விஷயமாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? கொள்கை. என்ன கொள்கை? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள சீர்திருத்தம் வர வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள சீர்திருத்தம், இஸ்லாஹ் வர வேண்டும் என்கின்ற முயற்சி என்ன செய்கிறது? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இயக்கங்கள் வாரியாக, தனிப்பட்ட ரீதியாக, ஊர் ஜமாத் ரீதியாக, அரசாங்க ரீதியாக எல்லாம் பல முயற்சிகள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த இஸ்லாம் சீர்திருத்தத்தில் இறங்குற கல்வி சீர்திருத்தம், கொள்கை சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் என்று எல்லா சீர்திருத்தங்களை பேசுகின்றவர்களும் இது அப்படி ஒரு செகண்டா பார்க்குறாங்க. எதை? சிறுக்கு விஷயங்கள். ஒரே சிறுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரே கல்வி என்று இருக்கலாம், ஒரே ஒழுக்கம் என்று இருக்கலாம், ஒரே பிசினஸ் என்று இருக்கலாம், ஒரே எல்லாம் இருக்கலாம். ஒரே சிறுக்கன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரே கல்வி கல்வி என்று இருக்கிறாங்க. யாரா பேசுறாங்களா? கேட்கல. நாம ஒரே பார்த்தாலும் பொருளாதாரம், பிசினஸ், இப்படியான வளர்ச்சியை பத்தியே பேசிக்கின்றாங்க, டெவலப்மெண்ட்டை பத்தியே பேசிக்கிறாங்க. அதை கேட்கல. ஒரே சிறுக்கண்டிக்கிறான், இதை பேசுறாங்க. ஏன்னா சிறுக்கு அவனோட சம்பந்தப்பட்டது இல்லை, அது இன்னொருவனுக்கு செய்யப்படுகின்ற அநியாயம். சமூக சீர்திருத்தம், இந்த சமுதாயத்திலே முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றி, இவைகள்லாம் நம்ம பிரார்த்திச்சு இறைவனிடத்தில் அழுது மன்றாடினாலும் இறைவன் என்ன செய்வான்? உதவிக்கு இந்த உலகத்தில் உள்ள காரணிகளை எதிர்பார்க்கிறான், இந்த உலகத்தில் உள்ள எங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறான். எங்களுடைய பங்களிப்புல முதல் விஷயம் இந்த சமுதாயத்தை கொள்கை ரீதியாக சீர்திருத்தல். இதுக்கு எல்லாம் ஒரு ஜிஹாதையே எழுதிட்டாண்டு வைங்க. மற்ற சீர்திருத்தம் சரி, ஒழுக்கத்தில் அப்படி சுத்தவான்கள் அப்படி நடக்காது. ஆனால் சொல்றேன், ஒழுக்கத்தில் சுத்தவான்களாகும், பொருளாதாரத்தில் நேர்மையாகும், அகலாக்கில் உச்சகட்டமாகும், கொள்கையில கோளாரோடையும் ஜிஹாதில் இறங்கி விடுவீங்களே, முதலாவது முதலாவது காட்டிக்கொள்வான். ஏன்? இவனை தான் முதலா போட, இவன் கொள்கையிலே பிழை, இவன் முர்த்தத், இவனை கொள்ளு முதலாவது. அப்ப இப்படி பின்னால் உள்ள முன்னால் உள்ள முள்ளான காட்டியே அந்த சமுதாயம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு. இன்றைக்கு எது நடக்குது? இன்றைக்கு ஒருவர் அரசாங்கத்துக்கு காட்டி கொடுக்கிற அளவுல முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன? அரசியல், பொருளாதாரம் ஒரு சைட்ல வைங்க, இவன் கொள்கைக்கு வெளியே உள்ளவன், அதான காரணம். அப்ப ஒரே கொள்கை இல்லாமல் ஒரு எதிரியை சந்திச்சான்னு வைங்களேன், முதலாவது அதை வச்சுதான் என்ன செய்ய? டிவைட் அண்ட் ரூல், பிரிச்சு ஆளு. அதானே முதலா என்னது? பிரித்து ஆளுதல். நீ பிரிஞ்சு ஏற்கனவே இருந்தா அவன் ஆள்ற மட்டும் தான் அவன் வேலை, நீ பிரிஞ்சு ஏற்கனவே இருக்கிறாய்.
இப்போ முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு சமுதாயத்துடைய சீர்திருத்தம் என்பது அந்த சமுதாயத்தை பற்றிய சரியான பார்வை என்பது கொள்கை சீர்திருத்தம் என்ன செய்கிறது அடங்கி இருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எங்க சீர்திருத்தம் பேச, ஒரு பள்ளி வாயில நம்மளுக்கு சீர்திருத்தம், இந்த சமுதாயத்துடைய சீர்திருத்தம் பேச நினைக்கிறோமா, அந்த ஊர்ல முதலாவது என்ன இருக்குது, இந்த சமுதாயத்துக்கு மாற்றமான கொள்கை குழப்பங்கள் இருக்கின்றனவா, ஷிர்க்குவைகள் இருக்கின்றன, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவைகள் இருக்கின்றனவா. இணை வைப்புக்கு என்ன வழக்கம் சொல்லட்டும், அதுக்குள்ள நான் போகல, ஏன்னா இணை வைப்புக்கே வழக்கம் சொல்லி நிற்கிறாங்க. சரியா, இணை வைப்பு பற்றி என்ன வழக்கம் இருக்கட்டும், எல்லா இணை வைப்பும் என்ன செய்யணும் அந்த சமுதாயத்தில் கண்டிக்கணும். அதனால அல்லாஹ் முதலாவது உபதேசத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இறைவனோடு இன்னொரு தெய்வத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஆக்க வேண்டாம். ஃபதகுத மத்மூமம் மத்ஹூரா ஃபதகுத மத்மூமம் மக்தூலா, நீங்கள் கேவலம் அடைந்தவராக விமர்சனத்துக்குரியவராக அமர்ந்து விடுவீர்கள். அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன செய்யும் நடக்கும். இந்த மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாற்றம் என்னது சரி வராது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்.